அனைத்து தோழமைகளையும் வரவேற்புரையை தந்திருக்கிறார் நமது மன்னன் அவர்கள். நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் பேரன்பு தோழமை வெற்றி நிலவன் அவர்களுக்கும், தளமமைத்து தந்திருக்கின்ற அமிர்தம் பீட்டராஜன் ஐயா மற்றும் தமிழியலன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற என் பேரன்பு தோழமை ஷாலினி ஜெரால்டு அவர்களுக்கும், ஒரு சிறப்பானதொரு திறனாய்வு உரையை தர இருக்கின்ற என் போற்றுதலுக்குரிய நண்பர், தோழர், கவிஞர் வடலூர் ஆதிரை அவர்களுக்கும், ஏற்புரை வழங்க இருக்கின்ற நூலாசிரியர், என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான எழுத்தாளர், பதிப்பாசிரியர் அரம்மா அமீரேசன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அழைப்பை ஏற்று இணைப்பில் இணைந்திருக்கின்ற என் போற்றுதலுக்குரிய கவிஞர் மாங்காடு கஜேந்திரன் அவர்கள், சுசித்ரா செல்லப்பன் அவர்கள், சேலத்திலிருந்து இணைந்திருக்கின்ற சோபாலா அவர்கள், ரத்தின சபாபதி அவர்கள், சிங்கப்பூரில் இருந்து இணைந்திருக்கின்ற என் பேரன்பு தோழமை ரமேஷ், இன்னும் தியாக ரமேஷ் அவர்கள், சிங்கப்பூரில் இருந்து இணைந்திருக்கின்ற என் அன்பு தோழமை தியாக ரமேஷ் அவர்கள், இன்னும் இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தோழமைகள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான நூலாக இந்த நூலை நான் பார்க்கிறேன். இந்த நூலினுடைய கட்டமைப்பும் இது சொல்லுகின்ற கருத்தும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. புத்தநெறி கருத்தியல் திரைப்படங்கள் என்று மொத்தம் 9 திரைப்படங்களை பட்டியலிட்டு அது குறித்தான கருத்துக்களை மிக சிறப்பாக தந்திருக்கிறார். வாழ்த்துறை என்பதனால் நான் அதிகமாக உள்ளே போக முடியாது, அதனால் வாழ்த்துறையை மட்டுமே சொல்லலாம் என்று கருதுகிறேன். என்னுடைய வாழ்த்துறையை அண்மையில் புத்த பூர்ணிமாவுக்கு ஒரு அற்புதமான கவிதையை அனுப்பியிருந்தார் நமது தமிழியலன் ஐயா அவர்கள். அறிவு கடவுள் என்று சொன்ன புத்தன் ஆதி பெரியார் என்று அவர் கவிதையினுடைய முதல் 4 வரிகள் இப்படி எழுதியிருப்பார். அறிவு கடவுள் என்று சொன்ன ஆதி புத்தன் தான் முதல் பெரியார் என்று எழுதியிருப்பார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆன்மீகத்தில் திளைத்திருந்த ஒரு சமூகத்தை பகுத்தறிவு சிந்தனைக்கு மடைமாற்றிய பெருமை புத்தனுக்கு இருக்கிறது. இந்த உலகத்தையே அதுவரை இருந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் தகர்த்தெறியும் விதத்தில் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக வைத்த ஒரு சமூக புரட்சியாளன் புத்தன். அதை நாம் மறந்துவிடவே கூடாது. அந்த சமூக புரட்சியாளன் செய்த அந்த பணியைத்தான் இன்று அமரேசன் செய்து கொண்டிருக்கிறார். படத்தின் வாயிலாக புத்தருடைய சிந்தனைகளை எந்த படங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது என்பதனை விரிவாக 9 கட்டுரைகளாக ஆதாரபூர்வங்களோடு அவர் தன்னுடைய கட்டுரைகளில் தந்திருக்கிறார். புத்தனை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? புத்தருடைய சிந்தனையை ஏன் நாம் உள்வாங்க வேண்டும்? புத்தரை ஏன் நாம் ஒரு வரவேற்பறையில் சிலையாக மட்டுமல்லாமல் ஏன் கருத்தியலை உள்வாங்க வேண்டும்? கடவுளாக கும்பிட்றீங்க இல்லையான்றது அது அடுத்தபட்சம். கருத்தியலாக ஏன் உள்வாங்க வேண்டும் என்றால், அறிவை கொண்டு சிந்திக்க சொன்னவன் புத்தன். பெரியார் சொல்வாரு, உன் தாத்தா முப்பாட்டினை யார் சொன்னதா இருக்கட்டும், வெங்காயம் விளக்கு மாத்து சொன்னதா கூட இருக்கட்டும், அதெல்லாம் நம்பாத, உன் அறிவு கெட்டுச்சுன்னா அதை நம்பு அப்படின்னு. இதைத்தான் புத்தனும் சொன்னான். அதற்காக போராடினான். அந்த போராட்டங்களில் நீட்சியாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் புத்தன் சார்ந்த கொள்கைகளை இந்த மண்ணிலிருந்து துடைத்தெடுத்திட வேண்டும் என்ற முயற்சியில்தான் அவர்கள் இறங்கினார்கள். அதனுடைய நீட்சியாக நமது பீட்டராஜன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தில் இருந்த ஒரு முக்கியமான கருத்தினை எடுத்து முன்வைத்தார்கள். இது போன்ற இந்த கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
பேசுகின்ற அந்த செயலானது கருத்துக்கள் எப்பொழுதும் நம் செவி வழியே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். புத்தரை இந்த சமூகம் எத்தனை தூரம் துடைத்து எறிந்தாலும், யார் அதை அழித்துவிட நினைத்தாலும், அந்த கொள்கைகள், அந்த அவர் ஏற்படுத்திய அந்த சித்தாந்தம் யாராலும் அழிக்க முடியாத அளவிற்கு ஆணித்தரமாக இந்த சமூகத்தில் இருக்கிறது. என் அன்பு தோழமை ஆக சிறந்த பகுத்தறிவு கவிஞர் கலைச்செல்வன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த புத்தகம் பேசப்பட வேண்டிய புத்தகமாக இருக்க வேண்டும். ஆனால் அதிகமாக இந்த புத்தகம் பேசப்படவில்லை என்பதனை தன்னுடைய வருத்தமாகவே அறம் அமரேசன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மெல்ல மெல்லத்தான் இவையெல்லாம் வெளிச்சத்திற்கு வரும். வரலாற்றை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால், அவர் சொன்னார் அல்லவா, கிமு 185 அரசாட்சியில் இருந்த அசோகருடைய பேரனை தலையை கொய்து அந்த பிராமண சமூகத்தை சார்ந்த ஒருவர் அரசராக வருகிறார். பிறகு புத்தரை சார்ந்த பதிவுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. இது வரலாறு. எப்பொழுது ஒரு சித்தாந்தம் மக்களை மாற்றுகிறதோ, மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கிறதோ, சமத்துவத்தை போதிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. அதனால்தான் இன்று கூட புத்தரை போன்றே சமூகத்தை புரட்டி போட்ட பெரியாருடைய சிந்தனையில் இருக்கின்ற நட்புகளுக்கு பிரச்சனை வருகிறது. பெரியார் சிலைக்கே பிரச்சனை வருகிறது. அவரை இங்கே உடைத்தெறிய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இந்த பிரச்சனை பெரியாருக்கும் புத்தனுக்கும் மட்டும் வந்ததா என்றால் இல்லை, அம்பேத்கருக்கும் இதே பிரச்சனை தான். அம்பேத்கருக்கு மட்டும்தான் வந்ததா என்றால் அவருக்கு மட்டுமல்ல. யாரெல்லாம் இந்த சமூகத்தை அறிவு சார்ந்த சமூகமாக மாற்ற நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அதே கிமுவில் வாழ்ந்த சாக்ரட்டிஸ்க்கும் இந்த பிரச்சனை வருகிறது. விஷம் கொடுத்து கொள்கிறார்கள். இன்று மதமாக வியாபித்து பரவி இருக்கின்ற கிறிஸ்துவ மதத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கூட ஏன் கொள்கிறார்கள் என்றால் இதே காரணத்திற்காக தான் கொள்கிறார்கள். அதுவரை இருந்த அந்த யூத சமூகத்தில் இருந்து இயேசு மாறுபட்டு இருக்கிறார், மக்களை சிந்திக்க வைக்கிறார், அன்பு வழியில் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் அவர் கொல்லப்படுகிறார். ஆக புத்தனும் அதேதான் செய்தான். ஆனால் புத்தனுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் இருந்தது. அவனை சுற்றியே அவன் செய்த அந்த தியானத்தினுடைய அந்த பலம், சக்தி, யாராவது கெட்ட சக்தியோடு அவனிடம் வந்தால் கூட கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த சக்தி பயனற்று போகும், செயலற்று போகக்கூடிய அளவிற்கு தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை புத்தரே ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று வரலாற்று செய்திகளின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அவருடைய 5 முக்கியமான கோட்பாடுகளை இந்த புத்தகத்தில் அவர் அழுத்தமாக வைக்கிறார். ஆறாம் அமரேசன் அவர்கள் கொல்லாமை, மது உண்ணாமை, பிறர்மனை நோக்காமை, இப்படி 5 முக்கியமான கோட்பாடுகளை எந்த படங்கள் சொல்லுகின்றன என்பதனை வலியுறுத்தி சொல்லுகிறார். ஒவ்வொரு படமும் இவர் சொன்ன பிறகு இன்று மிக சுருக்கமாக அந்த படங்களை நான் இணையத்தில் தேடி அதை பார்த்தேன். இப்படியும் இந்த படங்களில் குறிப்புகள் இருக்கின்றன என்பதனை இன்றுதான் நான் பார்த்தேன். உண்மையாகவே இந்த புத்தகம் ஒரு சிறப்பான புத்தகம், அறிவு சார்ந்து கண்களை திறக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. பின்னோக்கி பார்த்தால் கிமுவிலிருந்து இப்பொழுது வரை பல வரலாற்று செய்திகளை அந்த திரைப்படத்தோடு அதற்கு இணையாக, அதற்கு காரணமாக பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு தகவல் பெட்டகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயம் அதை வாங்கி படித்தால் உங்களுக்கு இதுவரை இந்த 9 படங்களும் கொடுக்காத பரிணாமத்தை இந்த புத்தகம் உங்களுக்கு வேறு சிந்தனையில் கொடுக்கும். நிச்சயமாக அதை நீங்கள் நம்பி வாங்கி படிக்கலாம். இறுதியாக நிறைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் பீட்டராஜன் ஐயா அவர்கள் சொன்னதுக்கு நீட்சியாக இன்னொரு தகவலையும் சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். இந்த நூல் குறித்து நான் அதிகமாக தொடவில்லை. காரணம், என் அன்பு தோழமை வடலூர் ஆதிரை அவர்கள் இதை குறித்து விரிவாக பேச இருக்கிறார்கள்.
அந்த அந்த 9 படத்துல வந்து 3 ஆங்கில படம், 3 தமிழ் படம், ஒரு தெலுங்கு, ஒரு மலையாளம், ஒரு ஹிந்தி, மொத்தம் 9 படம். எல்லாம் அதுல தமிழ் படம், ஆங்கில படம், எல்லா படமே நல்ல ஹிட்டான படம் தான். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த படத்தை சொல்லியிருக்காருன்றதை நீங்கள் போய் பாருங்கள். அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நீட்சியாக ஒரு கருத்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? திண்டிவனம் பக்கத்தில் திருவண்ணாமலை போனீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு நடுவில் ஒரு ஊர் வரும். திண்டிவனத்துக்குள்ள இல்லை, இந்த சைடு திருப்பூர் தாண்டி அந்த சைடு தான் நினைக்கிறேன், செஞ்சியாங்கன்னு தெரியல, திருக்கழிக்குன்றன்னு ஒரு ஊர் வரும். அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கும் மறந்து போச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருதா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருதான்னு தெரியல. திருக்கழிக்குன்றன்னு வருது அந்த ஊருக்கு பேர். ஆனால் அந்த ஊருடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று செய்தி என்னன்னா, அது திரு கழு குன்றம். அதற்கு முன்பாக அந்த திருவை எடுத்துட்டா அதுக்கு பேர் வந்து கழு குன்றம் தான். அது என்ன கழு குன்றம்? இன்னைக்கு அது அந்த கோட்டைக்கு மேல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அங்க நிறைய கழுகுகள் வந்து கரெக்டா 12 மணி நேரத்துக்கு வந்து பெருமாளை சுத்திட்டு போகுன்றதெல்லாம் இன்னைக்கு ஐதீகமா வச்சு அதுக்கு பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வரலாற்றை இன்னும் நீங்கள் பின்னோக்கி சென்றால், ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக அல்லது 500-600 வருடங்களுக்கு முன்பாக சென்றீர்கள் என்றால், அந்த இடத்தில் சமண பௌத்த துறவிகள் கழுவேற்றம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். கூட்டமாக அவர்களை பிடித்து வந்து மலையில் கழுவேற்றம் செய்து அந்த இடத்திலே விட்டுட்டு போயிடுவாங்க. இறந்த பிணத்தை கொத்தி உண்பதற்காக கழுகுகள் கூட்டம் அங்கே வரும். கழுவேற்றம் நடத்தப்பட்ட அந்த இடத்திற்கு பேர்தான் கழு குன்றம். குன்று என்பது மலைக்கும், மிகப்பெரிய மலைக்கும் சிறிய மடுக்கும் இடைப்பட்ட ஒன்று. மனிதர்களால் ஏறி போகக்கூடிய அளவிற்கு குன்றம் இருக்கும். ஏன் அந்த இடத்துல அப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு செய்திகள் இருக்கு. மற்றவர்களுக்கு பயத்தை உருவாக்க வேண்டும். அந்த அலறல் ஓசை அந்த ஊரெங்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமாக யாராவது என்ன தலைமுறை ஆயிட்டீங்க?